வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக இன்று வாசகன் மாத இதழ் 13வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த 13ஆம் ஆண்டு துவக்க விழா முனைவர் திரு பாவுதேவ சங்கர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீடூழி வாழ வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கௌரவ ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள், சட்ட ஆலோசகர்கள், முதன்மை செய்தியாளர்கள், புகைப்படக் கலைஞர்கள், ரிப்போர்ட்டர்கள் மற்றும் என் உயிர் தமிழ் நெஞ்சம் வாசகர்கள் அனைவருக்கும் இந்த 13வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் வாசகன் மாத இதழ் தன்னம்பிக்கையோடும் வெற்றியோடும் அதை உறுதிமுறையுடன் ஏற்றி இன்றளவும் நம் வாசகன் மாத இதழ் போராடி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் நம் மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம் குடும்பம் என்பது அந்த வாசகன் மாத இதழில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருமே நம் குடும்பத்தில் உள்ளவர்கள். அந்த குடும்பம் போல் இன்றும் பணி தொடர வேண்டும் என்பது நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது வேண்டுகோளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் அன்பான வார்த்தைகளால் பூக்களை கொண்டு தெரிவிக்கிறேன். வாழ்க இந்திய நாடு, வளர்க வாசகனின் புகழ் பட்டி தொட்டி வேண்டும் எல்லாமே. நன்றி. வாசகன் புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். உத்வேகம், சிறப்பு, சக்தி, கல்வி, பொறாமை இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள அரசியல் முதல், அதாவது கல்யாண வீட்டில் பந்தி முதல் பாய் வரை சொல்வார்கள், அந்த அளவுக்கு இந்த வாசகன் புத்தகத்தில் அனைத்துமே இடம்பெறும். ஆகவே எல்லோரும் வீட்டிலும் தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் வாசகன் என்கிற மாத புத்தகம் ஒரு பொக்கிஷமாக இருக்கப்பட வேண்டிய நூல் அதுவாகும் என்று ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் தலைவர் திரு பாவுதேவ சங்கர் அவர் துணையுடன் இன்றும் நாங்கள் அவர் வழியில் செல்வோம் என்று உறக்க சொல்கிறோம். தமிழென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழால் இணைவோம், தமிழராய் உயர்வோம். நன்றி.